ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 8வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். அனேன போஜன்ம சஹஸ்ரகோட்டிபிஹி அனேன போஜன்ம சஹஸ்ரகோட்டிபிஹி கிருதேஷு பாபேஷ்வபி நிஷ்கிருதிக்ருதா கிருதேஷு பாபேஷ்வபி நிஷ்கிருதிக்ருதா யதக்ருஹீன்னாம பயாகுலோ ஹரேஹே யதக்ருஹீன்னாம பயாகுலோ ஹரேஹே இதி பிரபோ த்வத் புருஷா பபாஷிரே இதி பிரபோ த்வத் புருஷா பபாஷிரே அனேன போஜன்ம சஹஸ்ரகோட்டிபிஹி கிருதேஷு பாபேஷ்வபி நிஷ்கிருதிக்ருதா அனேன போஜன்ம சஹஸ்ரகோட்டிபிஹி கிருதேஷு பாபேஷ்வபி நிஷ்கிருதிக்ருதா யதக்ருஹீன்னாம பயாகுலோ ஹரேஹே இதி பிரபோ த்வத் புருஷா பபாஷிரே யதக்ருஹீன்னாம பயாகுலோ ஹரேஹே இதி பிரபோ த்வத் புருஷா பபாஷிரே. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். போஹோ, ஓ யமதூதர்களே, பய ஆகுலக, பயந்து கொண்டு இருக்கின்ற இந்த அஜாமிளன், ஹரேர் நாம, ஸ்ரீஹரியின் நாமத்தை அக்ரஹீத்து கூறினான். எத்து, அந்த காரணத்தினால், அனேன இவனால், ஜென்ம சகசிர கோட்டிபிகி 1000 கோடி பிறவிகளில், அதாவது எண்ணற்ற பிறவிகளில், கிருதேஷு செய்யப்பட்ட பாபேஷு அபி பாபங்களுக்கு கூட நிஷ்கிருதிஹி கிருதா பரிகாரம் செய்யப்பட்டு விட்டது, பிராயச்சித்தம் செய்யப்பட்டு விட்டது. இதி என்று பிரபோ பகவானே உங்களுடைய தத் புருஷாக விஷ்ணு பார்ஷதர்கள் பபாஷிரே சொன்னார்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். அனேன போஜன்ம சஹஸ்ரகோட்டிபிஹி கிருதேஷு பாபேஷ்வபி நிஷ்கிருதிக்ருதா யதக்ருஹீன்னாம பயாகுலோ ஹரேஹே இதி பிரபோ த்வத் புருஷா பபாஷிரே. இந்த ஸ்லோகத்தில் விஷ்ணு தூதர்கள் யமபட்டர்கள்கிட்ட பகவானோட நாமத்தோட பெருமை, ஹரிநாமத்தோட பெருமையை பற்றி விளக்கிறா. அவர்கள் சொல்கிறா, யமபட்டர்களே, இதோ இங்கே பயத்தால் நடுங்கின்றிருக்கானே இந்த அஜாமிளன், இவன் சற்று முன் வந்து ஸ்ரீஹரியோட திருநாமத்தை கூறினான். அந்த ஒரே செயலால் அவனால் 1000 கோடி பிறவிகளில் செய்யப்பட்ட பாவங்களுக்கும் பரிகாரம் செய்யப்பட்டு விட்டது. இப்படி சொல்லிட்டு அது எப்படி சாத்தியமாகும்னு யாருமே யோசிப்போம் இல்லையா, யமபட்டர்களும் யோசிப்பா இல்லையா. அதுக்கு என்ன பண்ணுறான்னா, அதுக்கு அவள் 2 உதாரணங்களை தரா. அதை அடுத்த ஸ்லோகத்தில் பட்டதிரிகள் எடுத்து சொல்கிறார்.